ஹே ஹேடா மீஸ் நான் தாங்க பெரிய பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூன்குக்கோட எஃப்எஃப் லவர் ஹிஸ் லவ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் போன பாட்டில் எதோட முடிச்சிருந்தேன்னா, யூங்கி வந்து உங்களுக்கு கடத்தி கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஃபீட் பண்ணியிருப்பார். நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சி கடைசியில் வந்து சாப்பிட்ருப்பீங்க. அதில் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாமா? இப்போ நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க, சுகா வெளியே போயிருப்பார். நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. நல்ல வேலை அவன் என்னை கட்டிட்டு போகலை. இப்போ நம்ம தப்பிக்க ஏதாச்சும் வழியாக இருக்கான்னு தான் பார்க்கணும். பாவம் ஜங்குக் நான் அவன் என்ன பண்ணிகிட்ருப்பான், கண்டிப்பாக அவன் பயந்துருப்பான்ல. அப்படி சொல்லிட்டு நீங்கள் சுற்றி சுற்றி போயிட்டு ஏதாச்சும் வழி இருக்கான்னு தேடுறீங்க. அங்கே ஒரு ஜன்னல் கூட இல்லை. ஸோ பாத்ரூமும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அங்கேயும் ஒரு விண்டோ கூட இல்லை. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஒரே டோர், லைக் 2 டோர் தான் இருக்குது. ஒன்று பாத்ரூம் டோர், இன்னொன்று வந்து இந்த ரூமோட டோர். அது மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கூட இல்லை. இதில் நான் எப்படி தப்பிக்க முடியும்? ஆனால் இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? ஸ்கூல் டைமில் ஜஸ்ட் என்ன புள்ளி மட்டும் தானே பண்ணிட்டு இருந்தான். எப்போ இருந்து இவன் என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான்? அதுவும் இப்படி. அதெல்லாம் எனக்கு இப்போ முக்கியம் இல்லை. ஜங்குக் தான் எனக்கு இப்போ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. நீங்கள் என்ன தப்பிச்சு ஜங்குக் கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கீங்க. ஒரு வழியும் இல்லை. ஸோ பட் டோர் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகுது. நீங்கள் வேறு ஏதாச்சும் வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சமயம் டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, சுகா வந்து அப்படியே குடிச்சிட்டு தள்ளாடின்னு வந்துட்டுருக்காரு. ஸோ சும்மாவே உங்களுக்கு சுகா பார்த்தா பயமாக இருக்கும். இப்போ குடிச்சிட்டு வரவே என்ன பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வயன் வாவ், எத்தனை நாள் கனவு தெரியுமா இது? நான் வீட்டுக்கு வரும்போது உன்னை என்னோடய வீட்டில் என்னோடய ரூமில் இப்படி பார்க்கணுன்னு இப்போ நிறைவேறிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக உங்ககிட்ட வராரு. உங்களுக்கு நான் ரொம்ப பயமாக இருக்கு. நீங்கள் எப்படி பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ பின்னாடி போயிட்டு அந்த வால்லையே அப்படியே போயிட்டு பின்னாடி நிற்பீங்க. ஸோ சுகாவும் கிட்டே வந்துட்டு அவர் டையெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு கோட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பெட்டில் போடுறாரு. நீங்கன்னா அவ்வளோதான், ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அப்படியே கால்லாம் நடுங்குது உங்களுக்கு. அவ்வளோதான், உங்களுக்கு வாயிலேருந்து வெளியே வந்து அப்படியே சுகா அண்ணான்னு கூப்பிட்றீங்க. அவ்வளோதான், சுகாவோட ஐஸ் தான் அப்படியே ரெட் கலரில் டர்ன் ஆகுது. அப்படியே உங்களை முறைக்கிறாரு. சுகா ஓ சுகா மட்டும்தானா? நீ நம்ம மாமான்னு கூட கூப்பிடாவே சுட்டுக்கிட்டவே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ குடிச்சு வேறு இருக்கார், சும்மாவே ஸ்டேபிளாக இருக்க மாட்டார். அவருக்கு ஆல்ரெடி வந்து மேனியா வேறு இருக்குது, அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ மேனியா மீன்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, அவர் எப்போ எப்படி இருப்பார்னு அவருக்கே தெரியாது. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவார். ஈவன் குழந்தையாக மாறலாம், அண்ட் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காகவும் மாறலாம். எப்போ எப்படி இருப்பார்னு அவருக்கே தெரியாது. ஸோ பொறுமையாக அந்த கிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் பயந்து போயிட்டு சுகா மாமான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியே திணறிட்டுருக்கீங்க. வா குட் கேர்ள், எப்படி பார்த்தா நீ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸில் கையை வச்சு அப்படியே டேப் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே பயத்தில் வேர் தூத்திட்டுருக்கு. இத்தனைக்கும் அந்த ரூமில் ஏசி வந்து ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலுமே உங்களுக்கு அப்படியே வேர் தூத்துது பயத்தில். என்னடி வேர்க்குது உனக்கு, ஹாட்டாக இருக்கியா அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கிட்டே பெட்டில் போய்ட்டு படுத்துறாரு. உங்களை பார்த்து அங்கேருந்து இப்படி சிரிச்சிட்டே இருக்காரு. அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அவரை என்னமோ ஒரு மாதிரி லவ்வபிளான ஐஸை தான் பார்க்குறாரு. உங்களுக்குனா ரொம்ப பயமாக இருக்கார் அப்படி பார்க்குறது. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே வந்து நின்றுட்டே இருக்கீங்க அங்கேயே. லைக் ஒரு செவத்தில் அடித்த வலி மாதிரி அப்படியே அந்த செவத்தில் ஒட்டிட்டு கையில் வச்சுட்டு அங்கேயே பாவமாக நின்றுட்டுருக்கீங்க. சுகாக்கு அதை பார்க்க இன்னும் க்யூட்டாக இருக்குது. இங்கே வா, இங்கே வந்து உட்காரு என்கிட்ட, நான் சொல்கிறேன் உனக்கு கதை அப்படி சொல்லணுன்னு நீங்களும் போயிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு இப்போ போகலைன்னா என்ன ஆகுமோ தெரியலங்கிற மாதிரி அப்படியே பயந்துட்டே போய் அவர்கிட்ட உட்காடுறீங்க. உங்களுக்கு என்னென்னா லைக் அங்கேருந்து அவருக்கு இன்னும் கோவம் ஏறி என்ன பண்ணுவான்னு தெரியாதுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அவர்கிட்ட போய் நீங்கள் உட்காடுறதே. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து தப்பிச்சாகணும். தப்பிக்கணும்னா தெம்பு வேணும், அடி எதுவும் உடம்புல படக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் அவர்கிட்ட போய் இப்போ பொறுமையாக உட்காடுறீங்க. அவர் வந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்காவேன், நீ 10th படிக்கும்போது ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனில் ஒரு ஸ்டோரி சொன்ன தெரியுமா அப்படின்னா அப்படியே உங்களுக்குலாம் நடுங்குது. இப்போ உங்கள் லைக் நீங்கள் ஜோன் அவுட் ஆன மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ இந்த ஒரு நிமிஷத்துலேருந்து தப்பிச்சாகணும், அந்த இதில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வேறு எதுவுமே தோணலை. ஸோ இப்போ சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட யாராச்சும் வந்து அப்படி கொஷின் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்தாலும் யோசிக்கவே வராது தெரியுமா, நம்ம என்ன ட்ரை பண்ணாலும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ சுகானா, அந்த ஸ்டோரி எத்தனை நாள் அந்த ஸ்டோரியை வந்து நான் திரும்ப ப்ளே பண்ணி கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கேன், தூங்கியிருக்கலாம் தெரியுமா உனக்கு. இப்போ நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்னா இப்போ ஸ்டோரியை கேட்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அதாவது நான் உன்னை எப்படி ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் தெரியுமா? ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூலில் தான் பார்த்தேன். அப்போது நான் 10th படிச்சுட்ருந்தேன், நீ 9th படிச்சுட்ருந்தேன். ஃபஸ்ட்டாக நியூ ஜாயினாக வந்து ஸ்கூலுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போ வந்து சுகா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வெளியே அப்படியே ஸ்கூலுக்கு கேம்பஸ்க்கு வெளியே வந்து
அவரோட சைக்கிள்லாம் வச்சுட்டு அப்படியே கேங்காக சுற்றி நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஸோ உங்கள் அப்பா வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் கேம்பஸ்குள்ளே அப்படியே குனிஞ்சு தர நிமிராமல் அப்படியே பேக்கை டைட்டாக பிடிச்சிட்டு கையில் அப்படியே அழகாக க்யூட்டாக ஒரு பிளாக் கலர் லஞ்ச் பேக் வச்சுருக்கீங்க. அதை அப்படியே பிடிச்சிட்டே வந்து ஒரு மாதிரி பாவமாக அப்படியே நிமிந்தே பார்க்கக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு போனோன்னா லைக் ஒரு புது காலேஜ் இல்லைனா புது ஸ்கூலுக்கு போனோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், முன்ன பின்ன தெரியாத இடம் வேறு, அட்மிஷன் போடும்போது தான் வந்திருப்பீங்க, இது வேறு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து அப்படியே குளிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த உங்கள் ஸ்கூலில் வந்து ரேகிங்லாம் அவ்வளோவா நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேமராவுக்கு தெரியாமல் அங்கங்கே ரேகிங் நடக்கும். ஸோ வெளியவே ஒரு கேமரா இருக்கிறதுனால அங்கே இருக்கிற கேங் ஆஃப் பாய்ஸ் வந்து உங்களை ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் சுகா மட்டும் உங்களை நல்லாவே நோட் பண்ணியிருப்பார். ஸோ அழகாக ரெட்டச்சடை போட்டு கீழே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி பாவமாக பார்க்கவே ஒரு இந்த ஸ்ட்ரீட் கிட்டன்ஸ்லாம் இருக்கும்ல, ஒரு மாதிரி பாவமாக அந்த மாதிரி நீங்கள் உள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. அவ்வளோதான் மச்சான் இருறா ஒரு நிமிஷம், இந்த என் பேக்கு போடுறா அப்படி சொல்லிட்டு தூக்கி போடுறாரு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஹே எங்கடா போகிற, இரு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே அவர் வராரு. லைக் உள்ளே போயிட்டு உங்களுக்கு யாராச்சும் பிடிச்ச ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அது அப்படியே உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் அப்படியே பாவமாக நடந்து போயிட்டு உங்களுக்கு இப்போ எங்கே போகணும் என்ன பண்ணணுன்னே தெரில. ஸோ அங்கே ஒரு ஆண்டி இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு லைக் அங்கே ஒர்க் பண்ணுற ஆண்டி தான், அவங்ககிட்ட போயிட்டு 9th A கிளாஸ் எங்கே இருக்குது, 9th A கிளாஸ் ஆமாம் 3rd ஃப்ளோரில் இருக்குது, நீ இந்த ஸ்டெப்ஸ் வழியா போ அப்படின்னா நீங்களும் அந்த சைடு ஸ்டெப்ஸில் திரும்புறீங்க. அங்கே 4-5 பாய்ஸ் மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. அதை பார்த்தானே ஏன்டா இங்கே பொண்ணுங்களே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் லுக்கு விட்டுட்டு அப்படியே திரும்ப தலையை குனிஞ்சிட்டு அப்படியே பொறுமையாக ஏறி போயிட்டுருக்கீங்க. பட் டக்குன்னு உங்கள் பேக்கோட பின்னாடி யாரோ பிடிச்ச அந்த பேக் மேலே இருக்கும் தெரியுமா பிடிச்சி தூக்கிறதுக்கு, அதை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு பயந்து போய் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. சுகா தான். நீங்கள் யார்? நான் உன்னோட சீனியர், பேர் மின்யுங்கி, ஷார்ட்டாக சுகான்னு கூப்பிடலாம் அப்படின்னா என்னடா மின்யுங்கிக்கு சுகாவுக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியா நைஸ் டு மீட் யூ அப்படின்னா சுகா வந்து உங்ககிட்ட கையை நீட்டியிருப்பார் நைஸ் டு மீட்யூன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே வணக்கம் வச்சு நைஸ் டு மீட்யூன்னு சொல்லியிருப்பீங்க. அது வந்து சுகாவுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்திருக்கும். எங்கே எதை பக்கம் போயிட்டுருக்க, இல்லை ஆண்டி மேலே நான் 9th A கிளாஸ் நியூ அட்மிஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக உங்கள் கையை அசைச்சு உங்களோட செஸ்ட்டில் வச்சு லைக் நான் நியூ அட்மிஷன் இந்த ஸ்கூலுக்கு புதுசு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி க்யூட்டாக யோசிச்சு சொல்லிட்டுருப்பீங்க. அவங்க முட்டைக்கான உருட்டி அந்த சுகாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அவர் அப்படியே அழகாக பார்த்துட்டே இருப்பார் உங்களை ஒரு மாதிரி லைக் அந்த சில்லுன்னு காத்திருச்சு சுகாவோட ஹேருக்குள்ளெலாம் போயிட்டு அந்த ஹேர் அப்படியே பின்னாடி அந்த காத்தடிச்சா பின்னாடி போகல அந்த மாதிரி போகுது. அதோடு அப்படியே நீங்கள் பேசுகிற சொல்லன்னு அந்த காற்று மாதிரி அப்படி பார்த்துட்ருக்காரு சுகா உங்களையும் பச்சைக்கண்ணு வாங்குங்க. ஸோ அதான் இந்த வழியாக ஆண்டி போக சொன்னாங்க, நான் மேலே போகிறேன். இது பாய்ஸ் ஸ்டெப்ஸ் தெரியுமா, இந்த சைடில் பாய்ஸ் மட்டும் தான் போவாங்கன்னா ஆண்டி இதை சொல்லவே இல்லையே, இந்த பக்கம் தான் போக சொன்னாங்க, உனக்கு அந்த பக்கம் இருக்குது, ஆனால் நீ தொலைஞ்சு போயிடுவ கண்டிப்பாக, நானே உனக்கு 9th A கிளாஸை காட்டுறேன் இப்படி சொல்லிட்டு சுகா அப்படியே உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள்னா யாரா அவரே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. லைக் இன்னும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சுகாவோட கையவே பார்த்துட்ருக்கீங்க. சுகாவுக்கு வந்து உங்கள் கையை பிடிச்சோன்னா அவ்வளோ ஒரு லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்குது. உங்களுக்கு என்னென்னா இந்த சீனியர் எவ்வளோ நல்லவராக இருக்கார், பார்த்தோன்னே வந்து இந்த டே வந்து ரொம்ப நல்லா போகுமா, ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு சீனியர் நல்ல சீனியரே கிடச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர்னா உங்கள் கையை பிடிச்சோன்னா அவருக்கு ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக இருக்கும். அவர் அப்போவுமே முடிவு பண்ணிட்டாரு இவ தான் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களை அப்படியே மேலே அப்படியே கை பிடிச்சிட்டு கொண்டு போவார். மேலே வந்து கேமரா இருக்கும். ஸோ அதனால் கையை விட்டுட்டு இங்கே கேமரா இருக்குது, இவர் எதுக்கு அப்புறம் நம்ம கையை பிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. டக்குன்னு கையை விட்டோன்னே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது எதுக்கு தான் கையை வர்றாரு, எதுக்கு தான் பிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஐயோ நம்மளுக்கு வேறு என் கிளாஸ் எனக்கு ஒழுங்காக தெரியாது, இப்போ இந்த புள்ள கிளாஸை நான் எங்கே கொண்டு போய் விடுறது, 9th A அப்படி சொல்லிட்டு ஆமாம் அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு அப்படியே சுற்றுறாரு. நீங்களாம் எதையுமே கண்டுக்கலையே, அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க, நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கையான ஆள் கிடச்சிட்டான்ப்பா, இவனை அவனை கூப்பிட்டு போய் சேர்த்துருவான்ப்பாங்கிற மாதிரி. ஸோ அங்கே வந்து சுகா அவரோட ஃப்ரெண்டை பார்த்துருப்பார். ஸோ டக்குன்னு ஃப்ரெண்டோட தோல் மேலே கண்டு போட்டு மச்சான் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுனா இவன் எப்படிலாம் பண்ணாம மாட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்னடா அதிசயமாக தோலெல்லாம் கைப்படுறேன் மச்சான் 9th எங்கடா இருக்குது, 9th பக்கம் உனக்கு நான் கத்தாத 9th எங்கே இருக்குது அந்த கிளாஸில் அப்படின்னா நன்றி மச்சான் வாயை திறந்தோம் அவனே அப்படியே கழுத்தை தூக்கி போட்டு வேணும்னா எதுக்கு இவன் மறட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே உங்களை ஒரு கிளான்ஸ் விட்டோன்னே சுகா அப்படியே முன்னாடி என்ன பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நின்றுப்பாரு. ஸோ நீங்களும் இப்போ எதுக்கு இந்த சீனியர் கிட்ட பேசுனாரு அப்படிங்கிற மாதிரி, அதே யார் சீனியர், அது என்னை சீனியர்லாம் கூப்பிட வேணாம், மற்றவங்களை சீனியர்னு கூப்பிட்டுக்கோ, எனக்கு சுகானே கூப்பிட்டுக்கோ. அப்படியா சரி சுகா சீனியர், இந்த சீனியர் கட் பண்ணலாமே, இல்லை சீனியர் எனக்கு வர மாட்டேது, சரி விடு ஏன் ஆளுக்கு ரொம்ப ஃபேஸ் வச்சுருக்கேன், அது அவனோட கிளாஸ், அப்படியா சீனியர் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு நீங்கள் நாலு கும்பிட போகிற மாதிரி குனிஞ்சு தேங்க்யூ சொல்லிட்டு தேங்க்யூ சீனியர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க. ஸோ சுகா அப்படியே வெளியே பல்ல காமிச்சிட்டு வந்து நின்றுட்டே இருக்காரு.
ஸோ டக்குன்னு சுகா மண்டலே யார் அடிக்கிறாங்க. நான் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? அது சார் சும்மா சார் சும்மா 9th கிளாஸுக்கு முன்னாடி உனக்கு என்னடா வேலை? இந்த டைமுக்கு பசங்க கூட வந்திருக்க மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு உள்ளே எட்டி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் இன்னும் 2 கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்கீங்க. என்னடா பொண்ணுங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். நீனா அப்படி வரமாட்டியே சுகா, பொறுக்கிட்டு நான் பண்ணிகிட்டு இருப்பேன், நான் பொண்ணுங்க சைடு வரமாட்டியே. இல்லை சார் சும்மா ஃப்ரெண்டு இந்த சைடு போனான், அந்த போகாமல் இருக்கேன். அவன் போகிறது ரெஸ்ட் ரூம் சைடு, நீ எதுக்குங்க? அது இல்லை சார், அவன் கூட இப்போ தான் பேசிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு வரேன் என் கூட வரைக்கும். போதும் எங்கே உன் பேகு? கிளாஸ் ரூமில் சார். கிளாஸ் ரூம்லையா? வா பார்க்கலாம். நானும் போயிட்டு வரேன் சார் அப்படி சொல்லிட்டு சுகா அப்படியே பிங்கி ஃபிங்கர் காமிச்சு போயிட்டு வரேன் சார் அப்படி சொல்லிட்டு போயிருப்பார் ரெஸ்ட் ரூமுக்கு. மாட்டாமடாடா போனி அப்படிங்கும்போது அந்த சாரும் பார்த்துட்டு இருப்பார். ஸோ இதே மாதிரியே தான் சுகா நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியே வருது. லைக் உங்களை சேஃப்கார்ட் பண்ணி பார்த்துக்கணும் சுகாக்கு, அவ்வளோதான். வேறு எந்த பையனும் தரக்கூடாது, அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் பஸ்ஸில் ஏறி இருப்பீங்க. ஸோ சுகாவுக்கு நீங்கள் போகிறதே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவரோட அப்பா கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ அதனால் நீங்கள் எந்த பஸ்ஸில் போவீங்கிறது சுகாவுக்கு ப்ராமிஸாக தெரியாது. ஸோ இப்போ அவங்க அப்பா கிட்ட பேசி சுகா நானே இனிமேல் வந்திருப்பேன், நான் 10th படிக்கிறேன், நான் பெரிய பையன் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு 4 வசனம்லாம் பேசிவிட்டு இப்போ உங்களை பார்க்குறதுக்காக தான் அவர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு. ஸோ சுகாவுக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு ஃபாலோ பண்ணி வரணும். ஏன்னா பஸ் ஸ்டாப்பில் லைக் ஸ்கூல்லேருந்து சுகா ரைட் சைடில் போவார், நீங்கள் லெஃப்ட் சைடில் போவீங்க. எப்போவுமே உங்கள் பஸ் ஸ்டாப் சைடில் தான் நிற்பார். அவர் பேரண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுவார்ல. ஸோ வெளியே உங்கள் பஸ் ஸ்டாப் சைடில் நிற்பார். அதே மாதிரி இப்போ பஸ் ஸ்டாப்லேயே நிற்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு கிட்ட கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறாரு. ஸோ சுகா அப்படியே பச்சைக்கன்னு வாங்காமல் உங்களையே பார்த்துட்ருப்பாரா. நீங்களும் அப்படியே கேஷுவலாக யாரும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்துருப்பீங்க. சுகா அப்படியே உங்களை பச்சைக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு நீங்கள் இந்த சீனியரில் அப்படி சொல்லிட்டு உங்கள் கை ஹாய் சொல்கிறதுக்கு தூக்குவீங்க. பட் ஒரு மாதிரி ஹாய் சொல்கிறதுக்கு தூக்கி எப்படி நம்ம கையை மடக்கி வச்சுருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வச்சுட்டு பொறுமையாக உங்கள் கையை இறக்கிட்டு ஒரு குட்டியான ஸ்மைல் அப்படியே தலையை சாச்சு பண்ணிட்டு திரும்ப நீங்கள் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இந்த சைட் சுகாவோட வேர்ல்டே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணாரா, நம்மளை பார்த்து ஹாய் சொல்ல கை தூக்குனாரா, நம்மளுக்கா அந்த ஃபேஸில் அவள் ஐஸ்லாம் அப்படியே க்ளோஸ் ஆகி ஒரு ஸ்மாலான ஜென்யூனான ஸ்மைல் எனக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அந்த ஃபீலிங்ஸை வாயாக சொல்லவே முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி இந்த ஒரு நொடி போதுமே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அவ்வளோதான் சீனியர், தெரிஞ்ச சீனியர், ஸ்மைல் பண்ணிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ பஸ் வந்திருக்கும், எல்லா பஸ்ஸும் கூட்டமாக இருக்குது, நீங்கள் ஏறி இருக்க மாட்டீங்க. கடைசியில் ஒரு பஸ் வந்திருக்கும். ஸோ அந்த பஸ்ஸு கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்திருக்கும். அந்த பஸ்ஸில் இருக்கார் 4 கண்டக்டர், அவ்வளோதான். பஸ்ஸு ஸ்டாப் ஆகுது. நீங்கள் போயிட்டு முன்னாடி பஸ்ஸில் முன்னாடி ஒரு டோர் இருக்கும்ல, அங்கே தானே கேர்ள்ஸ் ஏறுவாங்க, அங்கே போய் நிற்கிறீங்க. அந்த டோர் திறக்கவே இல்லை. மச்சி என்னடி டோர் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பின்னாடி எவ்வளோயும் காணும், எல்லாம் பாய்ஸ் ஏறுற சைடு ஏறுறாங்க. என்ன எல்லோரும் அந்த பக்கம் ஏறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கே அப்படியே கையை கட்டி அந்த ஒரு பைக்கில் சாஞ்ச மாதிரி உங்களே பார்த்துட்ருப்பாரு. ஸோ நீங்கள் பாய்ஸ் ஏற சைடு ஏறணும்னா அவ்வளோதான். அங்கே 4-5 பசங்க வந்திருப்பாங்களா உள்ள, பாய்ஸ் ஏற சைடு தானே. ஸோ சுகா உங்கள் சேஃப்டிக்கு அவரும் உள்ளே ஏறிடுவார். அவருக்கு இந்த சைடு போய் என்ன பஸ் ஏறி இந்த பக்கம் வரணும் ஒன்றுமே தெரியாது. பட் அவரும் உங்கள் கூட ஏறிடுறாரு. ஸோ சீனியர் நீங்கள் இந்த சைடா? ஆமாம் வா அப்படி சொன்னோன்னே நீங்களும் அப்படியே சீனியர் இருக்கார் காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள்ளே போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அங்கே 4-5 பசங்க உங்களை இடிக்க ட்ரை பண்ணுவாங்க. லைக் எப்படி சொல்கிறது, சும்மா பஸ் ஆடும்போது இடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் சுகா 2 சைடு கையை வச்ச மாதிரி உங்களை சேஃபாக அப்படியே நடுவில் பிடிச்சிட்டு உங்கள் செஸ்ட்டை லைக் அவரோட செஸ்ட்டோட அணைச்ச மாதிரி உங்களை பிடிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் தெரில. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பேகு போட்டிருப்பீங்களா. ஸோ அந்த பேகு தான் சுகாவோட செஸ்ட் இடிக்கிறது. ஸோ நீங்கள் கடைசியில் 4 பேர் பேக் கழட்டுமான்னு சொன்னால் நீங்கள் பேகை கழட்டி வச்சுருப்பீங்க. இப்போ கரெக்டாக சுகாவோட செஸ்ட்டில் உங்களோட பேக் இடிக்குது. சுகாவுக்கு லைக் ஃபஸ்ட் டைம் உங்களை இந்த மாதிரி டச் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறது, உங்களோட ஃப்ரேக்ரன்ஸை கிட்ட இன்ஹேல் பண்ணி அந்த மாதிரி இருக்கவே சுகாவுக்கு வேறு எதுவுமே ஃபீல் ஆகலை. உங்களோட சென்ட்டு அது மட்டும் ஃபீல் ஆகுது. லைக் அவர் நீங்கள் அப்படியே நீங்கள் சிரித்து பேசுகிறது, நீங்கள் கண்ணை உருட்டி சுற்றி பேசுகிறது, ஒரு மாதிரி உங்களோட ஐஸ் நீங்கள் சிரிக்கும் போது க்ளோஸ் ஆகுறது, உங்கள் லிப்ஸு அதே தான் அதனுடைய ஒரு மாதிரி ரசிச்சுட்டே இருக்காரு சுகாத்தை. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாப்பிங் வந்துருக்கணும். நீங்கள் அப்படியே பாய்ஸ் இறங்க சைடே இறங்கியிருப்பீங்க, சுகாவும் அங்கேயே இறங்கியிருப்பார். சீனியர் நீங்கள் இங்கே தான் இறங்குவீங்களா? ஆமாம். ஏன் உனக்கு தெரியாதா? இல்லை சீனியர் எனக்கு தெரியாது, நீங்கள் பஸ் ஏறுவீங்கன்னா எனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ காலையில் எப்படி வருவேன்? அப்பா கூப்பிட்டு விடுவார். ஓ ஆமாம் இந்த சைட்லேருந்து பஸ் ஏறி ஸ்கூலுக்கு போகணுன்னா இதே இப்போ நீங்கள் வந்தீங்களே, இங்கேருந்து போகிற எல்லா பஸ்ஸுமே நம்ம ஸ்கூலுக்கு போவோம். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு, ஏன் சீனியர் கேட்டீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா நான் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு பஸ்ஸில் வரலான்ட்ருக்கேன் நான் தான் அப்படின்னு. அப்படியா சீனியர், சரி தேங்க் சீனியர், பாய் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அதை பார்த்து இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பீங்களா. சுகா சரிங்க சுகா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி தலையை சுரிஞ்சு கீழே குடிஞ்ச மாதிரி ஸ்மைல் பண்ணியிருப்பீங்களா.
சாச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. ஐயோ எப்படி ஒரு ஸ்மைலாலே நம்மளை கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏறி போயிருப்பார். ஸோ இதே தான் சுகாவோட டெய்லி ரொட்டீனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸ்வீட்டாக பேசியிருந்த சுகா வந்து நீங்கள் மற்ற பாய்ஸ் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதுனால நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா? மற்ற பாய்ஸ் உங்கள்கிட்ட வந்து அவர் அடித்து துவச்சி அனுப்பி விடுவார். நீங்களே மற்ற பாய்ஸ் கிட்டே போகும்போது ஸோ சுகாவுக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் எப்படி சொல்கிறது, அவர் வந்து அப்படி நின்றுட்டுருக்காரு. அதே மாதிரி ஒரு பையன் கூட பேசிகிட்டே உள்ளே வந்துட்டுருப்பீங்க. அந்த பையன் கிளாஸ் டாப்பரு, அவங்ககிட்ட பேசினா 4-5 நோட்ஸ் கொடுப்பாங்கிறதுக்காக நீங்கள் பேசிகிட்டு தான் இருப்பீங்க. அது அப்படியே சுகா அப்படியே கையை கட்டி உங்களை முறைச்ச மாதிரி பார்த்துட்டு உங்களை முறைக்கிறாரோ இல்லை, கிட்ட இருக்கிற பையன் முறைக்கிறாரு. அப்போது நான் மட்டும்தான் இவளை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்லை, நான் எந்திரிச்சோன்னே வர ஒரே தாட் இவ தான், தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற தாட்டும் இவ தான், கனவுல கூட இவ தான் வரா. ஆனால் இவ என்னை பற்றி நினைக்க மாட்டாளா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்? மேபி என்னை பார்த்தானா ஒரு ஸ்மைல், அவ்வளோதான் இல்லை. ஆனால் என்ன மாதிரி இவன் வந்து திங்க் பண்ண மாட்டாள. அப்போது இவளோட 24/7 தாட்ஸ் நானாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இவளோட மனசுலேருந்து போகாத அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. லைக் சுகாவுக்கு ஆல்ரெடி சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்லாம் இருக்கும். இப்போ அந்த ட்ராமாஸோட ரிஃப்ளெக்டாக இப்போ தான் வந்து பொறுமையாக அவரோட மேனியாலாம் வெளியே வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேனிக் டிஸார்டர், மேனியா டிஸார்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அவ்வளோதான். ஸோ அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி க்ரீப்பியாக தான் ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ பொறுமையாக அவங்க கிட்டே வராரு. நீங்கள் சீனியர்னு சைடு பிரைட்டாக இப்போ ஸ்மைல் பண்ணுறீங்க. அதை பார்த்தோன்னே இப்படி தானே இந்த பையன்கிட்டே ஸ்மைல் பண்ணி பேசிட்டு வந்துட்டா, அப்போது இந்த ஸ்மைல் எனக்கு ஸ்பெஷல் கிடையாதா? இவன் எனக்காக மட்டும் இந்த ஸ்மைலை கொடுக்கலையா? எல்லாத்துக்கும் ஒரே ஸ்மைல் தானே, எனக்கு ஸ்பெஷலாக ஸ்மைல் வேணுமே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க கூட தனியாக பேசணும் அப்படின்னு எடுத்து வந்திருப்பார். ஸோ அப்போ வந்து என்ன இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்திருக்கு, அதுவா சீனியர், இன்றைக்கி நான் சீக்கிரமாகவே எழுந்துச்சிட்டேன்னா அதான் அப்படி சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, நான் வரும்போது ஒரு பையன் கூட பேசிட்டு வந்தேன், அவன் எனக்கு நோட்ஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறானுன்னா அந்த பையனை மென்ஷன் பண்ணாலும் அவ்வளோதான், அவருக்கு இன்னும் காண்டாயிருச்சு. மற்ற பசங்களாம் இவள் அழகாக இருக்கான்னு பேசிட்டாங்க, ஆனால் எனக்கு மட்டும் நான் இவளை லவ் பண்ணுறதுனால இதெல்லாம் எனக்கு தெரியாது, இவள் அழகாக இருக்கான்னு தானே பேசுகிறாங்க, இவள் என் கணக்கு மட்டும் தானே அழகாக தெரியணும்னு சொல்லிட்டு உன்னோட ஜடை இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிருக்கிற அப்படியே இந்த நெட்டை போட்டிருப்பீங்களா, அதை அப்படியே ரிப்பன் அப்படியே கரெக்டாக என்ன சீனியர் பண்ணுறீங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமைதியார் அப்படிங்கிற மாதிரி லைக் நம்ம மடித்து கட்டியிருப்போம்ல, அதை நம்ம அப்படியே இழுத்தா பின்னுற அந்த பிளேட் பின்னுற இடம் வரும். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல ரிப்பன் வச்சு பின்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அங்கே டைட்டாக இருக்கும்ல, இழுத்தா வந்து அவராது. பட் நம்ம அந்த நாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணால் தானே வரும். அதையும் அவர் வந்து நாட்ஸ் ரிமூவ் பண்ணால் தான் ஒரு டைம் இல்லை, அப்படியே இழுக்கிறாரு. உங்களா ஜடம் செம்மையாக வலிச்சிருக்கும், தலையோட இந்த முடி அப்படியே பிச்சுக்கிற மாதிரி வலிச்சிருக்கும். நீங்கள் அப்படியே கண்ணில் தண்ணியோடு அவர் பார்க்குறீங்க. இந்த ஸ்பெஷலான ஐஸ், இந்த ஐஸை வச்சு இவள் யாரையும் பார்த்ததில்ல, எனக்கு மட்டும் தானே இது. அப்போ நான் இவளை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அன்னிலேருந்து வந்து உங்களை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவரோட மெயின் இன்டென்ஷனே நீங்கள் வந்து அவரை பற்றி நினைக்கணும். அது பயமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவருக்கு உங்களோட மைண்டில் அவரோட தாட்ஸ் எப்போவுமே இருக்கணும். இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டிங்கன்னா எங்கே இந்த சீனியர் வந்து நம்மளை பார்த்துருவாரோ, பார்த்தா புள்ளி பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நீங்கள் எப்போ வெளியே வந்தாலும் என்ன பண்ணாலும் வந்து நினச்சிட்டே இருப்பீங்கள்ல, வீட்டுக்கு போகிற வரைக்கும். வீட்டுக்கு போனாலும் நீங்கள் நினைப்பீங்களேங்கிற மாதிரி தான் இப்போ வந்து உங்களை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதை தவறுபடுத்திட்டே சொல்கிறாரு. நீங்கள் அடப்பாவி சைக்கோவே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு பார்த்தியா. ஆனால் ஏன்னு உனக்கு என் காதல் புரியவே இல்லை, நான் அப்படி என்ன பண்ணேன், நீ என்னையே நினைக்கணும், அதுவும் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலையே, நீ நான் பண்ணுற மாதிரியே பண்ணணும், நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரியே பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்டேன், அது தப்பா, நான் அப்படி தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி பேபி மாதிரி பேசிகிட்டு இருப்பாரா, டக்குனு ஒரு மாதிரி வில்லனுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி, தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை கிராப் பண்ணி கிட்ட இழுக்கிறாரு. இந்த பயம் ஃபஸ்ட் டைம் நீ ஸ்மைல் பண்ணுறதை பார்க்கும்போது கூட எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வந்ததில்லை, ஆனால் அவன் கண்ணில் இந்த பயத்தை பார்க்கும்போது எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சது தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். இதோட இந்த பாட்டு முடியுது, நான் எக்ஸ்பர்ட் ஜோன் போடுறேன், இதுக்கு வியூஸே போக மாட்டேதான். எனக்கு எப்படி சொல்கிறது, மற்றவங்க போடுற அரேஞ்ச் மேரேஜ், தாய் மாமா, அரேஞ்ச் மேரேஜு, ரொமான்டிக் ஹஸ்பண்டு, இன்னசென்ட் ஹாப்பி, அந்த மாதிரி தான் போட்டால் தான் எனக்கு வந்து வியூஸ் வருமா? டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி போட்டாலாம் வராதா? எனக்கு புரியல, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரிலாம் பார்க்க மாட்டேறீங்க. இதுக்கு 100 கூட தாண்டல தெரியுமா வியூஸ், இருந்தாலும் நான் வந்து கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ இது கன்டினியூ பண்ணணுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் என்னென்ன இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் இதே மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய கொண்டு வருவேன். அண்ட் இதெல்லாம் பிடிக்கலையோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன்.
ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய்.